வியூவர்ஸ், வெல்கம் டு எக்கோ வாய்ஸ் ஓவர். அது ஆகஸ்ட் 2001 மிஸ்டர் பார்க்குக்கும் இசபெல்லாக்கும் ஒரு அழகான பொன் கலந்து பிறக்குது. அந்த கப்பலோட ஆசையெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கி இயற்கையோட இயற்கை ரசிச்சுக்கிட்டே வாழணும் தான். பெல்லா பிறந்த உடனே அந்த ஆசை நிறைவேறிச்சு. சுற்றி நிறைய மரங்களோட ஒரு அழகான வீடு அமைஞ்சிச்சு. டவுன்ல இருந்து மிஷினோட சேர்ந்து மிஷினாவே மாறிக்கிட்டு மிஷினாவே ஓடிட்டு இருக்கிறதோட இயற்கையான சூழல்ல நிம்மதியா வாழலாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க பெல்லா ஃபேமிலி. வாழ்க்கைய ஒரு வரம் நினைக்கிற அளவுக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. ரொம்ப பிரைவசியான இடம். இந்த இடத்துல பெல்லா ஃபேமிலியை தவிர வேற யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. டைம் போகுது, பெல்லா வளர ஆரம்பிக்கிறா. பெல்லாவுக்கு அங்க இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக் தான். பெல்லா வீட்டுல இருந்து அந்த லேக்குக்கு போகணும்னா 1/2 கிலோமீட்டர் கார்ல போகணும். பிறகு 1/2 மணி நேரம் நடந்து போகணும். அந்த 1/2 மணி நேரத்துல முதல்ல ஒரு நீரோட வரும். அதை தொடர்ந்து போனோம்னா ஒரு ஆறு வரும். அந்த ஆறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான லேக் வரும். அதோட விஷுவலை பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். பெல்லா வளர்ந்துட்டா. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போறா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால அவ அப்பா அம்மாவையும் அந்த லேக்கையும் ரொம்ப மிஸ் பண்றா பெல்லா. அது 2019 ஜூன் மாசம் 6ஆம் தேதி பெல்லா ஹாஸ்டல்ல இருந்து லீவுக்கு வரான். பெல்லா ஹாஸ்டல்ல இருந்து லீவுக்கு வந்தனால உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நேரா லேக்குக்கு போறான். கார் எடுத்து நேரா லேக்குக்கு போனவ எப்பவே கார் நிக்கிற இடத்துல நிப்பாட்டுறா. அந்த அமைதியான காட்டுல அவ நடக்கிற சத்தமும் பறவைகளோட சத்தம் மட்டும் தான் கேக்குது. பெல்லா நடக்க நடக்க அந்த காட்டுல ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. பக்கத்துல ஏதோ நாய்க்குட்டி இருக்கும் போல அதோட சவுண்ட் தான் கேக்குது. அது கழுத்துல கட்டி விட்டு இருப்பாங்க போல இருக்கு மணி. அதனால அந்த சவுண்ட் கேக்குதுன்னு நினைச்சிட்டு நடந்துகிட்டே இருந்தா பெல்லா. லேக்குக்கு வந்த பெல்லாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. தலை வெட்டப்பட்ட மிருகத்தின் உடம்பு மட்டும் அப்படி லேக்குல கிடக்குது. ரத்த கரை பறிஞ்சு கிடக்குது. அந்த மிருகத்தை எந்த மிருகம் வேட்டையாடின மாதிரி தெரியல. யாரோ கத்தி வச்சு வெட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரத்த கரெல்லாம் அங்கங்க செதறி கிடந்துச்சு. இதெல்லாம் பார்த்த பெல்லாவுக்கு மைண்ட் அப்படியே ஸ்ட்ரெஸ்ல மைண்ட் அப்செட் ஆயிட்டா. அவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி காட்டு அவ ரொம்ப நாள் வரா. பட் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே கிடையாது. அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டா. பெல்லாவுக்கு மறுபடியும் அந்த மணி வச்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சம்திங் ஏதோ ஸ்டேஞ்சா இருக்கு. இனிமே இந்த லேக்க இருக்க வேண்டாம் நினைச்சிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா பெல்லா நடக்க நடக்க அந்த பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து கரு மேகங்கள் சூழ்ந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வரனால தரைய முனிஞ்சுக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா பெல்லா. அவ வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அவ தலையில ஏதோ வேகமா வந்து பட்டுச்சு. என்னன்னு பார்த்தா லேக்ல இறந்து கிடந்த மிருகத்தை யாரோ உடம்பு தலையை சேர்த்து தச்சு மரத்துல தொங்க விட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. யாரோ ஒரு சைக்கோ கில்லர் இங்க இருக்கு.